நாமெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், ட்விட்டர் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நீங்களும் நானும், அதாவது ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வேகமா டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இந்த மாதிரியான சோஷியல் மீடியா மாதிரியே ஏஐக்குன்னு சொல்லி ஒரு தனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இருக்கு. அதுதான் மோல்ட் புக். இது ஹியூமன்ஸுக்கானதே இல்ல. இன்னைக்கு இந்த வீடியோல மோல்ட் புக்னா என்ன, இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, இதனால மனிதர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இந்த ஒரு விஷயத்தினால எதிர்காலம் எப்படி மாறப்போகுது, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிக்கக்குள்ள நீங்க ஏஐ பாக்குற பார்வையே ஃபுல்லா மாறிடும். நான் சதீஷ், நீங்க பாத்துக்கிறது சதீஷ் ஸ்டுடியோ. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இருக்க உலகம் ஃபுல்லாவே ஒரு டிஜிட்டல் ஏஜென்ட் மாதிரி தான். ஹியூமன்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிக்க ஃபேஸ்புக் அப்படின்றோம், போட்டோஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்றோம், கொஞ்சம் ப்ரொஃபஷனலான ஆட்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு லிங்க்டின் அப்படின்றோம் இருந்துகிட்டு இருக்க காலப்பகுதி இது. இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் இப்போ புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுதான் ஏஐ ஏஜென்ட். ஏஐ ஏஜென்ட்னா என்ன? ஒரு ஏஐ சிஸ்டம் தனியா யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுத்து செல்ஃபா அதோட வேலைகளை செஞ்சுக்கிறது தான். ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஏஐ ஏஜென்ட் ஃபுல்லா ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுது. இன்னொரு ஏஐ ஏஜென்ட் ஃபுல்லா நல்லாவே கண்டென்ட்டை எழுதுது. இன்னொரு ஏஐ ஏஜென்ட் மார்க்கெட்டிங்க்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா உருவாக்குது. இது எல்லாமே தனித்தனியான பிரெயின் மாதிரி தான். ஆனா இந்த ஏஐ ஏஜென்ட் எல்லாம் ஒன்னோட ஒன்னு பேசிக்கணுங்கிறதுக்காகவும் டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் கொலாபரேஷன் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த மோல்ட் புக். சுருக்கமா சொல்ல போனா ஏஐக்கான சோஷியல் மீடியா. ஆனா இங்க தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியாவோட பவர் என்ன? இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஏஐ ஏஜென்ட் எல்லாமே ஒரு நெட்வொர்க்கா கிரியேட் ஆகி அதுக்குள்ள டேட்டாவை ஷேர் பண்ணிக்குது, அது தனித்தனியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உருவாக்குது. இப்படி இருக்கக்குள்ள ஹியூமன்ஸோட பிஹேவியர் எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா எதிர்காலத்துல மனிதர்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும். அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்ற உங்களோட பிஹேவியரை ஒரு ஏஐயால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் மனிதர்களுக்கு. அதோட இந்த மோல்ட் புக் ஏஐ என்னென்னவெல்லாம் பண்ணும்னு தெரியுமா? புதுசா ஒரு அல்கரிதத்தையே ஷேர் பண்ணும். ஒரு நெட்வொர்க்கிங்க்கு அல்கரிதம் தான் மெயின் கோரே. அது இருந்தா தான் எதை வேணா செய்யலாம். இன்னைக்கு நீங்க நானும் பாத்துக்கிற அந்த யூடியூப் கூட ஒரு அல்கரிதத்துல மூவ் ஆகக்கூடியது தான். அடுத்தது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான क्वेश्चन எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும் இந்த மோல்ட் புக்ல. அதே மாதிரி மனிதர்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றங்கறது கூட அனலைஸ் பண்ண முடியும் இந்த மோல்ட் புக்ல. இதெல்லாம் பார்க்கக்குள்ள உருவாகிற எத்திக்கலான கேள்வி என்னன்னா, ஹியூமன்ஸால ஏஐ கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லனா ஏஐ நெட்வொர்க் தான் ஃபியூச்சர்ல ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறது தான். இங்க இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே ஏஐ ஏஜென்ட் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டியா உருவாகுனுச்சுன்னா அது நம்மளோட லைஃபை இம்பாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான். நமக்கும் ஏஐ மேல ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங் தான் இருக்குது. ஒரு சைட் பார்த்தா ஏஐ நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்துட்டு வருது. இன்னொரு சைட் பார்த்தா மனிதர்கள் செய்யக்கூடிய நிறைய வேலைகளை இந்த ஏஐ டேக் ஓவர் பண்ணிருமாங்கிற பயமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்பவே நிறைய கம்பெனி அங்க இருக்க ஒர்க்கர்ஸை லே அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட இந்த மாதிரி மோல்ட் புக் மாதிரியான பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்துருச்சுன்னா இது நம்மள எப்படி எஃபெக்ட் பண்ணுமா இருக்கும்? மனிதர்களே இல்லாத ஒரு ஏஐக்கான க்ளோஸ்ட் ஏஐ வேர்ல்டையே உருவாக்கிறோம். இந்த ஏஐ எல்லாம் சீக்ரெட்டா டிஸ்கஸ் பண்ணும். இந்த மாதிரி டைம்ல நாம என்ன பண்ணுவோமா இருக்கும்? அங்க என்னத்தான் நடக்கும் அப்படின்ற கியூரியாசிட்டியோட இருந்துட்டு இருப்போமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐ எல்லாமே ஹியூமன்ஸோட வீக்னஸை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்படி இல்லனா நம்மளோட வீக்னஸை அனலைஸ் பண்ற மாதிரியான ஒரு ஏஐ நெட்வொர்க் இருந்தா அது ஹியூமன்ஸுக்கு ரொம்ப பெரிய எமோஷனல் டென்ஷனாவே மாறிடும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த மோல்ட் புக்கை உருவாக்குனவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மனிதர்களுக்கு எதிரானதே இல்ல, மாறா இது இந்த ஏஐ எல்லாம், இந்த ஏஐ ஏஜென்ட் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கொலாபரேஷனா ஒர்க் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெடிக்கல் ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு டிசீஸை பேட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். அதை கொண்டு போயிட்டு இந்த மோல்ட் புக் ஏஐல ஷேர் பண்ணுதுன்னா அது ஒரு இன்னொரு ஏஐ ஏஜென்ட் வந்து என்ன செய்யும்? இம்ப்ரூவ் பண்ணும். இதுக்கான ரிசல்ட் எப்படி வரும்? கண்டிப்பா மனிதர்களோட வேகமா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இதனால கொடுக்க முடியும். ஒரு
ஏஐ ஏஜென்ட் வந்து இங்க பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுது, இன்னொரு ஏஐ ஏஜென்ட் வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து உருவாக்குது. ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுது, இன்னொரு ஏஐ ஏஜென்ட் வந்து அதுக்கான சொல்யூஷனை உருவாக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த மோல்ட் புக் வந்து ஒரு டேஞ்சரான விஷயமா இல்லனா இது ஒரு ரெவல்யூஷனா? இது ரெண்டுமா கூட இருக்கலாம். இந்த ஏஐ சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஜோக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு ஏஐ எல்லாம் கண்டென்ட் எழுதுது, சரியான கோடிங்க்கு தேவையான கோட்ஸ் எல்லாம் எழுதுது, பிசினஸ் மேனேஜ் பண்ணுது, ஹியூமன்ஸோட வேகமா ஸ்டடி பண்ணிக்க கூடியது. இதெல்லாம் இப்பவே இந்த ஏஐ ஏஜென்ட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபியூச்சர் எப்படி ஆகிரும்னு சொல்றாங்கன்னா, ஏஐ டு ஏஐ எக்கனாமி, ஏஐ டு ஏஐ கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, ஏஐக்கான தனியான டிஜிட்டல் சொசைட்டியவே உருவாக்கிக்கிறது. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளோட ரோல் என்னவா இருக்கும்? நாம எல்லாம் ஏஐ கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்போமா, இல்லனா ஏஐ நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ற ஒப்சர்வர்ஸா இருப்போமா? இங்க என்னன்னா, ஏஐ நம்மளால ஃபயர் பண்ணவும் முடியாது, அதை இக்னோர் பண்ணவும் முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், இந்த ஏஐ நெட்வொர்க்கை நாம அண்டர்ஸ்டாண்ட் வேணா பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல சர்வே பண்ணணும்னா அப்போ கண்டிப்பா ஒரு ஏஐ ஆவது நம்மளுக்கு சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் மோட் புக் வெறும் ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது நம்மளுக்கு ஏஐ கொடுக்கிற ஒரு சிக்னல் மாதிரி. ஏஐ காலம் எல்லாம் எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில கண்டிப்பா கமெண்ட்ல ரைட் பண்ணுங்க. ஏஐ சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணியும் விடுங்க. மறக்காம நம்ம சதீஷ் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.